நீங்கள் இருக்கிற ஏரியாவில் நிலச்சரிவு ஏற்பட்டால் என்ன பண்ணுவீங்க? மலையில் மரத்தை வெட்டுறதுனால மட்டுமே நிலச்சரிவு ஏற்படுதா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணத்தை நம்ம பார்க்கலாம். உலக அளவில் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய முதல் 5 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. முக்கியமாக இந்தியாவில் இமயமலைகள், வடகிழக்கு மாநிலங்கள், அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் இந்த நிலச்சரிவு அதிகமாக ஏற்படுது. முக்கியமாக கேரளாவில் இடுக்கி, கோழிக்கோடு, வயநாடு போன்ற மாவட்டங்கள் இதில் அதிகமாக பாதிக்கப்படுது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நீலகிரி மாவட்டமும் இருக்கு. இதை சொல்றது இஸ்ரோவுடைய லேண்ட்ஸ்லைட் அட்லஸ். ஒரு நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு 3 முக்கிய காரணம் இருக்கு. ஒன்று, அந்த பகுதியுடைய நிலவியல் அமைப்பு என்று சொல்லக்கூடிய டோபோகிராஃபி. அதுக்கப்புறம் அந்த பகுதியுடைய மண் தன்மை, சாயில் டைப் இருக்கு. அதுக்கப்புறம் 3வதா தான் ஆந்த்ரோபோஜெனிக் என்று சொல்லக்கூடிய மனித நடவடிக்கைகள் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையில செம்புரைன்னு சொல்லக்கூடிய லேட்ரைட் வகை மண் தான் அதிகம். இந்த மண் மழை நீரை அதிகமாக அதனால தக்க வச்சுக்க முடியாது. மழை நீரை அதிகமாக தக்க வச்சுக்க முடியாது அப்படின்னாவே அதனால மரங்களையும் பெரிய அளவுக்கு ஹோல் பண்ணி இருக்க முடியாது. ஸோ கொஞ்சம் மழை பெஞ்சாலும் அதிக சேதத்தை ஏற்படுத்தும். மரங்கள் ஈஸியாக விழுந்துரும், பாறைகள் உருண்டு ஓடும், அந்த இடத்துல அதிகமான நிலச்சரிவும் ஏற்படும். பொதுவாகவே 700 to 1500 மில்லிமீட்டர் மழை பெஞ்சாதான் இந்த நிலச்சரிவு பொதுவாக ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இதுதான் முதல் ட்ரிகர் பாயிண்ட். ஆக மனிதர்கள் மட்டுமே அந்த இடத்துல போய் குடியேறதுனால மட்டுமே என்ன ஏற்படுறதில்ல, நிலச்சரிவு ஏற்படுறதில்லை. அது போக அந்த இடத்துல போய் நிலவியல் அமைப்பை மாத்துறதும், மைனிங் போன்ற சுரங்க நடவடிக்கைகள் ஏற்படும் போது தான் அது இன்னும் அதிகமான சேதத்தை விளைவிக்குது. அப்படி சேதத்தை விளைவிக்கும் போது மனிதர்கள் மண்ணோடு மண்ணாக புதைந்து போகக்கூடிய சோகம் ஏற்படுது. சரி, இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது அறிகுறிகள் நமக்கு இருக்கா? இருக்கிற பேரிடர்கள்லயே கணிக்கவே முடியாத பேரிடர் அப்படின்னா ஒன்று பூகமும், அதே மாதிரி நிலச்சரிவும். அதனால தான் இந்த நிலச்சரிவு பேரிடரை பெரும்பாலான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கவர் பண்றதில்ல. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? பொதுவா மலை பிரதேசத்தில் வாழக்கூடியவங்க திடீர்னு கதவு, ஜன்னல் இறுகி இழுத்து மூடும் போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். சுவத்தில் விழக்கூடிய சின்ன சின்ன கிராக்ஸ், இதுவும் அடுத்த அறிகுறி. அதிகமாக மழை பெய்யும் போது பாறைகள் உருண்டு விழுற சத்தம், அதே மாதிரி மரங்கள் விழுந்து உடையிற சத்தம், இதெல்லாம் தான் அறிகுறிகள்னு சொல்றாங்க. அதனால இந்த நிலச்சரிவிலிருந்து நம்ம தப்பிக்க முடியுமா அப்படின்னா, அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிகமாக நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கக்கூடிய பகுதியில் குடியேறுவதை தவிர்க்கிறது தான் ஒரே வழி அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் 147 மாவட்டங்கள் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாய மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல முதலிடத்துல இருக்கிறது உத்தரகாண்ட் மாநிலத்தின் ருத்ரபிரயாக் மாவட்டம். இதுல உங்க மாவட்டமும் இருக்கா? அலர்ட், அவேக், ஆக்டிவ்.